ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். பாருங்க, நம்ம வழக்கம் போல் 7 மணிக்கு சார்ட் போஸ்ட் பண்ணிட்டோம். நிஃப்டி அண்ட் இன்ட்ராட், நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். ஸோ வழக்கம் போல் கேப் அப் பண்ணால ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆச்சு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்னன்னா, இங்கே 24950 கால் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல 24900 கால் ஆப்ஷன் அண்ட் 25100 புட் ஆப்ஷன் இருக்கும். கேப் அப் ஆனதுனால ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24950 கால் ஆப்ஷன், 25150 அதே மாதிரி சென்செக்ஸ்லேயே மாறி இருக்கும். ஸோ இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து என்எஸ்சியில் நமக்கு சிலபஸ் கொடுத்தது வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா தான். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு புட் சைடில் காட்டுச்சு. பட் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் வந்து கால் சைட்டில் போட்டுச்சு. ஸோ ரெண்டு வெவ்வேறு திசைகள் இருக்கனால இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராது. ஸோ முடிஞ்சால் ட்ரேட் பண்ணாதீங்க. இல்லை ட்ரேட் பண்ணிங்கன்னா சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வாங்க. அது என்ன சின்ன ப்ராஃபிட்னா, நிஃப்டி வந்து 15 பாயிண்ட்டில், சென்செக்ஸ் வந்து 80 பாயிண்ட். நீங்கள் என்ட்ரி எடுத்ததுலேருந்து 15 பாயிண்ட் அண்ட் சென்செக்ஸில் 80 பாயிண்டில் வெளியே வர சொல்லியிருப்போம். ஸோ பாருங்கள், 940 கேண்டில் வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஇபி பாயிண்ட் வந்து 154, இங்கே லோ வந்து 156.7. அங்கே என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா 15 பாயிண்டில் வெளியே வந்திருக்கணும். சேம் சென்செக்ஸில் பிஇபி பாயிண்ட் 700, இங்கே நியர் வந்து 720 வந்தது. 720 எடுத்திருந்தா 100 பாயிண்ட்ஸில் வெளியே வந்திருக்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க பயோவில் லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.